ஜோதி ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் காசு பரக்கான பேசுறேன். அதாவது இன்னைக்கு வந்து டாபிக்கே எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது லாட்டரியில் விழக்கூடிய நம்பரை தேர்வு செய்வது எப்படி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன். லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகம், அதுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை என்பது இருக்கணும். 12 கட்டங்கள் இருக்குன்னா நவ கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்ததுன்னா அவங்களுக்கு லாட்டரியில் விடக்கூடிய யோகா அமைப்பு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். லாட்டரி நம்பர் எப்படி சூஸ் பண்றது என்று தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் எடுத்தா மட்டும் லாட்டரி என்பதை விடாது. அதற்கான கொடுப்பனைகள் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டியது இருக்கும். அதனால அந்த பாக்குறவங்க அந்த வீடியோ போய் பாத்துருங்க. ஏன்னா ஆஸ்ட்ரோ பரக்கடன் பேரை போட்டு டைப் பண்ணி பார்த்து லாட்டரி சார்ந்த விஷயம் போட்டு என்னோட பதிவு என்பது வரும். சரிங்களா? ஏன்னா ஒரு ஷார்ட்டா நான் சொல்லணும்னா, லாட்டரியில நம்பர் அடிக்கணும்னா ஒரு பிக் அமௌண்ட் அடிக்கணும், இல்ல சுமால் அமௌண்ட் எதுவா இருந்தாலும் சரி, லாட்டரி என்பது ஒரு ஸ்பெகுலேஷன், ஒரு கேம்பிளிங் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதுல நமக்கு வந்து பணம் விழக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கணும். அதுக்கான கொடுப்பனைகள் இருக்கணும். கொடுப்பனைகள்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் என்பது ஜோதிடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லுவாங்க. அதே போல ஒரு கேம்பிளிங், ஒரு ஸ்பெகுலேஷன், சூதாட்டம், இதே போல ஏதோ ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணி அதுல வந்து பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே 5ஆம் பாவத்தின் காரகத்துவம் தான். அப்ப இந்த 5ஆம் அதிபதி ஒரு ஜாதத்தில் நல்ல அமைப்புல இருக்கணும். பிளஸ் அதை டீட்டெயிலா போனா லேட் ஆயிடும். ஷார்ட்டா மட்டும் புரிஞ்சுங்க. பார்க்காதவங்க அதோட வீடியோ லிங்க் வேணா கொடுக்குற போய் பாத்துங்க. அதே போல 8ஆம் அதிபதி, அதாவது 8ஆம் அதிபதி திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் 8ஆம் அதிபதியின் காரகத்துவம். அன்கன்வென்ஷனல் கெயின்ஸ் அப்படின்றது நம்ம 8ஆம் பாவத்தின் காரகத்துவம் சொல்லுவாங்க. அப்ப அந்த 8ஆம் பாவத்தின் அமைப்பும் நல்ல அமைப்புல இருக்கணும். 8ஆம் பாவம் 8ஆம் அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கான அமைப்புல இருந்து இருக்க வேண்டியது இருக்கும். பிளஸ் லக்னாதிபதி, எது வந்தாலும் லக்னம் ஜாதகர் தானே அனுபவிக்கிறாரு. அப்ப ஜாதகருக்கு அதுக்கான யோக அமைப்புகள் இருக்கா இல்லையான்ற லக்னாதிபதியை வச்சு நம்ம தீர்மானிக்கணும். லக்னமோ லக்னாதிபதியோ நல்ல மகத்துவமான ஒரு அமைப்புல இருந்து இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். அதே போல லக்கு 9ஆம் பாவம் அதிர்ஷ்டம், அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 9ஆம் பாவத்தின் காரகத்துவம். கிஃப்ட்னு சொல்லுவாங்க, நமக்கு வரக்கூடிய பரிசு பொருட்கள் எல்லாமே 9ஆம் பாவத்தின் காரகத்துவம் தான். அப்ப இந்த லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உடல் உழைப்பு இல்லாம அன்கன்வென்ஷனலா வரக்கூடிய ஒரு பண அமைப்பு தான். சரிங்களா? அது எல்லாமே 9ஆம் பாவத்தின் காரகத்துவம். அதே போல கிரகத்துல ராகு, திடீர் பணவரவை குறிக்கக்கூடியது ராகு. அதே போல சுக்கிரன், லக்ஸூரியஸ் லைஃப்னு சொல்லுவாங்க, சுகபோகமான வாழ்க்கை என்பது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. குரு, ஒரு பிக் அமௌண்ட் ஒருத்தவங்க வரணும்னா குருவின் ஆதிக்கம் தேவை. அப்ப ராகு, சுக்கிரன், குரு பாவங்கள் 5, 8, 9, 1, 9 இந்த பாவ கிரக அமைப்புகள் நல்ல அமைப்புல இருக்கணும். இருந்து நான் சொன்ன அமைப்புகள்ல நீங்க நம்பரை சூஸ் பண்ணீங்கன்னா 100% கண்டிப்பாக நடக்கும். அதாவது எவ்வளவுதான் கொடுப்பனைகள் இருந்தாலும் அதுக்கான நேரம், காலம், சூழல் எல்லாமே கைகூடி வரணும்ல. அப்ப ஒருத்தங்க லாட்டரி அமௌண்ட் விழணும், என்ன தொடர்பு கொண்டு எவ்வளவு பேர் பேசுவாங்க, சார் நீங்க நம்பர் கொடுங்க, அந்த நம்பர் வந்து கண்டிப்பா விழணும்னு சொல்லி மலேசியால இருந்து நிறைய எண்ணற்ற பேர் தொடர்பு கொண்டு பேசுறாங்க. அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு விழ வேண்டும் என்றால் உங்களுக்கு நான் சொன்ன கொடுப்பனைகள் அனைத்தும் இருக்கணும். நான் சொன்ன காலகட்டத்துல நான் சொல்லக்கூடிய நம்பர் அடிப்படை நீங்க செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக விழுன்றது நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு அது வேலைன்றதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது. இது வந்து கண்டினியூஸா ட்ரை பண்ணணும். இது நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த விஷயம் லக் என்பது அடிக்கும். அதாவது இப்ப இந்த லாட்டரின் பட்சத்துல இந்தியாவில ஆல்மோஸ்ட் ஒரு 12, 13, 14 ஸ்டேட்ல வந்து லீகலா கவர்மெண்ட் அப்ரூவல ரன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. கேரளால, அசாம் இருக்கும், எண்ணற்ற ஸ்டேட்ல என்பது இருக்கு. அவங்க நிறைய பேருக்கு என்பது விழுது. சில பேர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, வருஷங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சிறிய அமௌண்ட் கூட விழாது அவங்களுக்கு. அதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு அதுக்கான கொடுப்பனை என்பது வீக்கா இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்பது சொல்லப்படுகிறது. பொதுவாகவே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப அதிகப்படியாக லாட்டரியில பிக் அமௌண்ட் வின் பண்ணிருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். இப்ப யூஎஸ்ல வந்து ரிச்சர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பேட்டி என்பது இருக்கிறாங்க. சார் நீங்க எப்படி உங்களுக்கு மட்டும் கண்டினியூஸா இந்த லக் அடிக்குது, பெரிய பெரிய அமௌண்ட் விழுதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்பது ஒன்னே ஒண்ணுதான். நான் வந்து ஒவ்வொரு முறையும் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல ட்ரை பண்ண மாட்டேன். என்னோட மெத்தட் ஒரே மெத்தட் தான். அதை நான் கண்டினியூஸா ட்ரை பண்ணுவேன். ஒரே மெத்தட் வச்சு கண்டினியூஸா நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து லக் அடிக்குது. நான் ஒவ்வொரு முறையும் டிஃப்ரெண்ட் நம்பர்ல நான் ட்ரை பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லுவேன். அதே தான் நம்ம சொல்றோம். உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் என்பது என்ன நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதன் அடிப்படையில நீங்க நம்பர் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான கொடுப்பனைகள் இருக்கும் பட்சத்துல, அதுக்கான காலம், தசாபுத்தி, சூழல் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக விழுன்றது புரிஞ்சுக்கணும். எடுத்தோட நம்பர் கொடுங்க, இந்த நம்பர் விழல அப்படின்ற மாதிரிலாம் நீங்க வந்து யோசிக்க கூடாது. அதுக்கான கொடுப்பனைகள் இருந்தால் மட்டுமே விழணும். சரி, இப்ப நம்ம அடுத்த கட்ட முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ ஒரு கட்டத்தை போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப பொதுவாகவே 5ஆம் பாவம் என்பது இந்த கேம்பிளிங், ஸ்பெகுலேஷன் சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது. இங்க சந்திரனையும் எடுத்துங்க, ஒரு இன்ட்யூஷன், இது எல்லாமே இன்ட்யூஷன் தான். நமக்கு இன்ட்யூஷன்ல ஒரு நம்பர் தோணும், அந்த நம்பர் நம்ம வந்து பதிவு பண்ணுவோம். அந்த நம்பர் என்பது உழக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கு. நம்ம இன்ட்யூஷன் சரியாச்சுன்னா நமக்கு பணம் வரும். அப்ப இன்ட்யூஷன் சந்திரன் தான். அதாவது ராகு, சுக்கிரன், குருவோட சேர்த்து சந்திரனை நம்ம பாத்துக்கலாம். காலபுருஷனுக்கு 5வது வீடு என்பது பொதுவாக 5ஆம் பாவம் என்பது கேம்பிளிங் சார்ந்த விஷயம். இந்த லாட்டரினாலே 5ஆம் பாவம் சொல்லியிருக்கிறேன். அது நம்ம காலபுருஷன் எடுத்துக்கணும். காலபுருஷன் மேஷராசிக்கு 5வது வீடு என்பது சூரியன்.
இப்ப இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார கிரக நிலைகள்ல எந்த நட்சத்திரத்துல போகுதுன்றதை நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அதன் அடிப்படையில வச்சுதான் யாரு வந்து நீங்க நம்பர் எடுக்கலாம், யார் நம்பர் எடுக்க கூடாதுன்றதை சூரியனை வச்சுதான் நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு 5வது அதிபதி என்பது சூரியன். இப்ப சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்துல போகுதுன்றதை பாருங்க. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதாவது ஒரு 13-14 நாட்கள் ஒரு ராசியில அப்ராக்சிமேட்டா ஒரு மாசம் என்பது சூரியன் பிரயாணம் பண்ணோம். ஆனா ஒரு நட்சத்திரத்துக்குள்ள ஒரு ராசிக்குள்ள ஒரு 2.25 நட்சத்திரம் என்பது இருக்கும். அந்த நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தை வந்து கடப்பதற்கு அட்லீஸ்ட் ஒரு 13-14 நாட்கள் என்பது எடுத்துக்கொள்ளுன்றது புரிஞ்சுக்கணும். சூரியன் எந்த நட்சத்திரத்தில் போகிறது செக் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரத்துல போகுதுன்னு வச்சுங்க. கேது நட்சத்திரம்னா அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரங்கள் என்பது இருக்கு கேதுவுக்கு. அந்த 3 நட்சத்திரம் ஏதோ நட்சத்திரத்துல போகுது. அப்ப கேதுவோட நட்சத்திரத்துல போகுது. அதனுடைய 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது. இப்ப இந்த கேது உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 2, 5, 8, 11 இந்த ஸ்தானங்களை போதான்றதை நீங்க பாத்துக்கணும். 2, 5, 8, 11 இதுதான் வந்து பணபர ஸ்தானங்கள். ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணக்கூடியது சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்துல போகுதுன்றதை பார்க்கணும். அது அந்த நட்சத்திர அதிபதியை நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அந்த அதிபதிக்குரிய கிரகம் தனிநபர் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் லக்னத்துக்கு 2, 5, 8, 11ஆம் பாவத்தில் போக வேண்டும். இதான் முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்கணக்காரரா இருக்காருன்னா இந்த கேது என்ற கிரகம் இப்ப கோச்சாரத்துல சூரியன் வந்து கேது நட்சத்திரத்துல போகுது. இந்த கேது என்ற கிரகம் இந்த மேஷ லக்கணக்காரருக்கு ஒண்ணு இங்க இருக்கணும், இல்லைன்னா வந்து இந்த இடத்துல இருக்கணும், இல்ல 8வது ராசின்றது இங்கேயே இருக்கலாம், இல்ல 11 இங்கேயே இருக்கலாம். ஏன்னா 2, 5, 8, 11 என்பது பணபர ஸ்தானங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே இது மூலமா தான் வரும். 2ஆம் பாவம் நம்மளோட தனஸ்தானம், 11ஆம் பாவம் லாபஸ்தானம், 8ஆம் பாவம் என்பது பிரதனஸ்தானம். நம்ம மத்தவங்க கிட்ட தான் பணம் என்பது வருது. அப்ப 7க்கு 2ஆம் பாவம் என்பது 8. அப்ப 7க்கு மற்றவங்களுடைய லாபஸ்தானம் என்பது 5. அப்ப 2, 5, 8, 11 என்பது பணபர ஸ்தானங்கள். அப்ப உங்க லக்னத்துக்கு 2, 5, 8, 11 என்ற பாவத்தில் சூரியன் என்ற நட்சத்திர அதிபதிக்குரிய கிரகம் இந்த உங்க லக்னத்துக்கு 2, 5, 8, 11ஆம் பாவத்தில் கோச்சாரத்தில் அந்த கிரகம் போகும்போது அப்பதான் நீங்க ட்ரை பண்ணணும். அவங்க மட்டும் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பணம் வரணும்னாலே 2, 5, 8, 11ஆம் பாவத்தின் தொடர்பு இருப்பது வேண்டும். இதனால பணபர ஸ்தானங்கள் அப்படின்றத வச்சிருக்காங்க. சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டு உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். பொதுவாக ஒருத்தவங்களுக்கு பணம் வரணும்னா 2, 5, 8, 11 இந்த ஸ்தானங்கள் தான் ஒரு பணம் என்பது வரும். அதனால அதுக்கு பேரு பணபர ஸ்தானங்கள் என்பது நம்ம சொல்றாங்க. இப்போ ஒரு மேஷ லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 5, 8, 11 இந்த அதிபதிகள்லாம் வந்து பாருங்க. 2ஆம் அதிபதியாக இந்த இடத்துல சுக்கிரன் வருவாரு, 5ஆம் அதிபதியாக சூரியன் வருவாரு, 8ஆம் அதிபதியாக செவ்வாய் வரும், 11ஆம் அதிபதியாக சனி வரும். அப்ப உங்களுக்கான இந்த மேஷ லக்கணக்காரருக்கு லக்கி நம்பர் என்பது 6, 5, சூரியனுக்கு வந்து 1ஆம் நம்பர் 1, செவ்வாய்க்கு வந்து 9, சனிக்கு வந்து 8. அப்போ உங்களுக்கு வந்து லக்கி நம்பர் பணம் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6198. அப்ப இந்த நம்பர் தான் நீங்க கண்டினியூஸா மாத்தி நீங்க ரிப்பீட்டேஷனா பெர்முடேஷன் காம்பினேஷன்ல போட்டு என்பதை பார்க்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? இந்த நம்பர் நீங்க கண்டினியூஸா மாத்தி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கான கொடுப்பனை இருக்கும் பட்சத்துல உங்களுக்கான காலங்கள் நேரங்கள் சூழ்ந்து வரக்கூடிய நேரங்கள்ல இந்த நம்பர் அடிப்படை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் என்பது ஆகுன்றதை புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நம்பரை பொறுத்தவரையில இப்ப லாட்டரி நம்பரை பொறுத்தவரையில 4 டிஜிட் நம்பர் இருக்கலாம். 1, 2, 3, 4 2, 3 4 டிஜிட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. இல்ல 5 டிஜிட்ஸும் இருக்கலாம், இல்ல 6 டிஜிட்ஸும் இருக்கலாம். சில நேரம் ஆல்பபெட் வரும், அடிஷனலா முன்னாடி ஆல்பபெட் வரும், AA இல்ல AB இல்ல AC இது போல ஆல்பபெட் என்பது வரும். இது போல வந்து 4 டிஜிட்ல 5 டிஜிட் 6 டிஜிட்ல வந்து நம்பர் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இது நம்ம எப்படி நம்ம வந்து கணக்கு பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த கட்டமா லக்கி நம்பர் 6198 மேஷ லக்கணக்காரர்கள் நான் போட்டேன். இது நம்ம எப்படி எடுக்கணும்னா சந்திரனை வச்சு எடுக்கணும். இப்போ நீங்க நான் சொன்ன உங்களுக்கு கொடுப்பனை இருக்கு. சூரியன் என்ற நட்சத்திர அதிபதிக்குரிய கிரகம் உங்க லக்னத்துக்கு கோச்சாரத்துல 2, 5, 8, 11 வந்துருச்சு. அப்ப நீங்க தாராளமா லாட்டரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த மைண்ட்ல நீங்க கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து ஏதோ ஒரு நாளை நீங்க சூஸ் பண்றீங்க. அந்த நாளும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இருந்தால் கூடுதல் சிறப்பாக இருக்கும். இருந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகநிலை என்னன்ற நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப இந்த லக்னம் இந்த கட்டத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் போடுறேன். 5/1/2026 5/1/2026
அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலையை மட்டும் பாருங்க. இப்ப இந்த இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் நீங்க போட்டு பார்த்தீங்கனாலே வரும். இந்த 5/1/2024 என்ன கிரக நிலை இருக்குன்றத. ராகு வந்து இந்த இடத்துல இருக்கும். அதே போல சனி இங்க இருக்கலாம், அதாவது மாந்தி இங்க இருக்கும். அதே போல குரு வந்து இந்த இடத்துல இருக்கும். இங்க கேது இருக்கும், இங்க சந்திரன் இருக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்படிதான் கிரக நிலை இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். சனி மட்டும் இந்த இடத்துல இருக்கு, இது மட்டும் மாத்திக்கங்க. மீன ராசியில இங்க இருக்கலாம் சனி. ஓகேங்களா? மாந்தி குரு வந்து மிதன ராசி, கடகராசில சந்திரன், சிம்ம ராசியில கேது, இங்க வந்து சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த கிரக ராகு. இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இந்த நாள் தான் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்களுக்கான கொடுப்பனை எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. சந்திரன்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சந்திரன் தான் அன்றைய நாளை வந்து ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் தான். சரிங்களா? அப்படி நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கான லக்கி நம்பர் இப்ப நான் எடுத்துட்டேன் 6198 அப்படின்னு எடுத்துட்டேன். அப்ப சந்திரன்ல இருந்து அந்த கிரகத்தையும் கண்டினியூஸா கூட்டணும். 6னா சுக்கிரன், 1னா சூரியன், 9னா செவ்வாய், 8னா சனி. சரிங்களா? இப்ப சந்திரன்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிரகம் செவ்வாய் தானே, கேது தானே இருக்கு. கேது நம்பர் 7. நான் 7 கொடுத்துருக்கேனா? கொடுக்கல, அப்ப அதை விட்டுருங்க. அடுத்து சந்திரன்ல இருந்து அடுத்து 4 கிரகம் இருக்கு. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்கு. இந்த கிரகங்கள் வந்து ஆர்டரா இப்படிதான் இருக்குன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சூரியன் இருக்கு, ரெண்டாவது அந்த டிகிரி வைஸ் நீங்க செக் பண்ணணும். ரெண்டாவது வந்து செவ்வாய் இருக்கு, மூணாவது வந்து புதன் இருக்கு, நாலாவது வந்து சுக்கிரன் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சூரியன் இருக்குன்னு கணக்கு பண்ணிட்டீங்கன்னா சூரியன் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், 1 நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் நம்பர் 1. அதாவது இந்த கட்டத்துக்குள்ள ரெண்டாவது கிரகமாக செவ்வாய் வருது வச்சுங்க. அந்த செவ்வாய் நம்ம 9 கொடுத்துருக்கேன்னா அப்ப 9 இந்த ஆர்டர்ல எடுத்துக்கணும். அதே போல நான் வந்து புதனுடைய 3வது கிரகம் புதன்ன்றது வருது. புதன் நம்பர் 5 நம்பர் கொடுத்துருக்கேன், கொடுக்கல, புதன் விட்டுருங்க. அதே போல சுக்கிரன் என்ற கிரகத்தில் நம்பர் 6 நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப ஆல்ரெடி 6 எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப இதை விட்டுட்டு அடுத்த கட்டமா கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ராகு வருது. ராகு நம்பர் 4 நம்பர் நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் சனி வருது. சனி நம்பர் 8 நம்பர் நான் கொடுத்துருக்கேன். 8 ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்குதுன்னா இப்படிதான் நீங்க எடுக்கணும். இந்த சீக்வன்ஸ்ல எடுக்கும்போது தான் உங்களுக்கு வரும். இது நீங்க வந்து கண்டினியூஸா ட்ரை பண்ணணும். நீங்க ஒன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு ட்ரை பண்றீங்க, ஒரு 4 நாள் கழிச்சு ட்ரை பண்றீங்க, சந்திரன் இங்க வந்துடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கேது என்பது இங்க கணக்குல என்பது வராது. இந்த ஆர்டர்ல இந்த கிரகத்தை ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சூரியன் 1ஆம் நம்பர் 9 6 வந்துடும். அதே போல 8 இப்ப நம்பர் என்பது மாறாது. இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மகர ராசியில கோச்சார்ல வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சந்திரன்ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும். இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சந்திரன்ல இருந்து பார்க்கும்போது சனி தானே. இந்த ராகுன்ற நம்பர் 4 நம்பர் நான் கொடுக்கல, அதனால நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. ராகுக்கு அப்புறம் சனி வருது. சனியோட நம்ம 8ஆம் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரா 8ஆம் நம்பரை நீங்க கன்சிடர் பண்ணணும். 2வது நம்பரா என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்க்கும்போது சனிக்கு அப்புறம் மாந்தி இருக்கு, அதுக்கப்புறம் குரு இருக்கு. குருவோட நம்பர் 3ஆம் நம்பர் நான் கொடுக்கல. சந்திரனுடைய இந்த சந்திரன் எடுத்துருங்க, இங்க வராது. அதே போல கேதோட நம்பர் வந்து 7ஆம் நம்பர் நான் கொடுக்கல. இப்போ மறுபடியும் ரொட்டேஷனா வரும்போது இந்த இடத்துல வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கிரகம் சூரியன் தான். சூரியன் நம்பர் 1ஆம் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதே போல நெக்ஸ்ட் கிரகம் வந்து செவ்வாய். செவ்வாயோட நம்பர் 9ஆம் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். புதன் நம்பர் 5ஆம் நம்பர் நான் கொடுக்கல. சுக்கிரன் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்படி ஆர்டர் என்பது கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கும். அது போல நம்ம வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சூரியனுடைய கோச்சார கிரகணிகள் என்ன நட்சத்திரத்துல போகுது, அந்த நட்சத்திர அதிபதிக்குரிய கிரகம் உங்க லக்னத்துக்கு 2, 5, 8, 11ஆம் பாவத்தில் வர வேண்டும். வந்து வரும் பட்சத்துல நீங்க ரெடி ஆயிட வேண்டியதான். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மைண்ட்ல இருக்கணும். இதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தை கொடுப்பனை இருக்குன்றது புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி சொன்னது போல 5, 8, 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், லக்ன பாவம், 9ஆம் பாவம் நல்ல மகத்துவமான ஒரு அமைப்பு. ராகு, சந்திரன், சுக்கிரன் இது போன்ற கிரகம், குரு போன்ற கிரகம் நல்ல அமைப்புல இருக்கணும். இதனோட தசாபுத்திகள் வர வேண்டும். தசாபுத்திகள் நடைபெறும் பட்சத்துல அந்த காலகட்டத்துல நீங்க சூரியனுடைய நட்சத்திர அதிபதிக்குரிய கிரகம் கோச்சாரத்துல உங்க லக்னத்துக்கு எந்த லக்னமானவா இருக்கலாம், அந்த லக்னத்துக்கு 2, 5, 8, 11ஆம் பாவத்தில் போகும் பட்சத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லாட்டரியில வாங்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விழும். எப்படி எடுக்கணும்னா அந்த சூரியன் என்ற நட்சத்திர அதிபதி கொடுக்குறாங்க கோச்சாரத்துல பாருங்கன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கான லக்கி நம்பரா 2, 5, 8, 11ஆம் அதிபதிகள் என்னன்னு சொல்லி பாருங்க. அந்த அதிபதி கிரகத்தை போட்டு அதுக்கான நம்பர் என்பதை போட்டுங்க. போட்டு ஏதோ ஒரு நாளை தேர்வு செய்ய போறீங்க. அந்த நாள்ல சந்திரன்ல இருந்து கணக்கு பண்ணணும். இது போல நம்பர் சீக்வன்ஸா எழுதி நீங்க கண்டினியூஸா ட்ரை பண்ண பட்சத்துல நிச்சயமாக வரும். இதை போட அமைப்புகள்லாம் பொறிஞ்சிருக்கும் பட்சத்துல இப்படிதான் லாட்டரிக்கான அமைப்புகள் எடுக்க வேண்டியது இருக்கும். 19 ரூபா நான் லக்கி நம்பர் நீங்க சொல்லிட்டீங்க சார், அதுல இப்ப நான் எடுக்கிறேன், எனக்கு உடல்ன்ற மாதிரி பண்ணீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். எல்லா விஷயமும் சரி, ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமா கெட்ட நடக்குமா, தசாபுத்திகள் கொடுப்பனைகள் இருந்தா மட்டும் தான் நடக்கும். அதனால தெளிவாக ப்ராப்பரா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு ஒரு விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது போல எவ்வளவு பேர் வந்து கொடுத்துருக்கிறேன். இது போல கொடுப்பனை இருந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அடிச்சிருக்குது. அதனாலதான் எப்படி அடிச்சிருக்குன்ற கிரகநிலை மக்களுக்கு சொல்லணுன்றதுக்காக இது போல பதிவு நம்ம போடுறோம்.
பாத்துங்க. இதோட இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், இப்போ லக்கி நம்பர் வந்து லாட்டரி சூஸ் பண்ணாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். மேலும் பல பல வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் போட்டுருக்கிறேன். எல்லாமே ஆஸ்ட்ரோ பரத்கரன் அப்படின்ற பேஜ்ல இருந்து இருக்கு. அதை லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத்கரன். நன்றி, வணக்கம்.